நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு கீர்த்தனை பாடுவோம். கிறிஸ்டியன் ஹிம்ஸ், லிரிக்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆஃப் நியூ லைஃப், published by CLS, mostly used by organized churches. அதில் முதலாம் பாடுவோம். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமுமில்லதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே எத்தால் நாயடியேன் கடை தேருவன் என்பவந்தீர்ந்து அத்தா உன்னையல்லால் எனக்கார் துணையாருறவே சத்தாய் நிஷ்களமாய் எம்மாவி குறுகி உயரிந்து புரந்ததற்கோர் கைமாறுண்டு கொலோ கடைக்காரும் கையடையாய் சும்மா ரட்சணை செய் சொல் சுதந்திரம் யாதுமிலேன் அம்மா உம்மையெல்லால் எனக்கார் துணையாருறவே சத்தாய் நிஷ்களமாய் திரைசேர் வெம்பவமாம் கடல் மூழ்கிய தீயரெமை கரசேர் துயக்கும் வென்றே புனையாயினை கண்ணிலியாம் பரசேன் பற்றுகிலேன் என்னை பற்றிய பற்றுவிடாய் அரசே உன்னையெல்லால் எனக்கார் துணையாருறவே சத்தாய் நிஷ்களமாய் தாயே தந்தை தம குரு சம்பத்து நிற்பவையும் நீயே என் பெருமான் கதிவேரிலை நினையங்கான் ஏயே என்றிகளும் உலகோடெனக்கென்னுரிமை ஆயே உன்னையெல்லால் எனக்கார் துணையாருறவே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமுமில்லதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே சத்தாய் நிஷ்களமாய். இன்றைய பிரசங்கத்துக்கான வேத பாடங்கள் படிப்போம். பழைய ஏற்பாடு பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின
முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்குண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்கி கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பல்வித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷ பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 இருந்து 21 வரை. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளை இட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இன்றைய பிரசங்கம், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்னது. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உன்னுடைய தூய வசனங்களை தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியை அனுப்பி உதவும் என்று இயேசு மூலியமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இங்கே சந்தர்ப்பம் என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் 12ஆம் அத்தியாயங்களில் துவக்கத்தில் இயேசு கிறிஸ்து அநேக விஷயங்கள் போதிக்கும் போது நடுவில் ஒருவன் எழுந்து தன் தந்தை
ஆஸ்தியில் தனக்கு பாகம் பிரித்து தரும்படி தன் சகோதரனுக்கு கட்டளை இட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு சொன்னார், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று சொல்லி பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆஸ்தி சம்பாதிக்கிறதுக்கோ தன்வான்களுக்கோ எதிரி அல்ல. Jesus Christ is not against riches and rich people, but he is against the covetousness. அவர் தன்வான்களாக விரும்புவதுதான் கண்டிக்கிறார். And he also cautioning the consequences of covetousness. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எச்சரிக்கிறார், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பழைய ஏற்பாடு பாடத்தில் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எச்சரிக்கிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் கர்த்தரே நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆஸ்தி இருக்கலாம், அதனால் ஜீவன் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போலி இருக்கிறாரே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லுகிறார். ஒரு தன்வான், ஏற்கனவே அவன் தனவான். இந்த வருஷம் அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஏற்கனவே அவனுக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறதற்கு களஞ்சியங்கள் இருக்கின்றன. அந்த களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி தனக்கு விளைந்த தானியத்தையும் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து
தன் பிராணனோடே இப்படி சொல்லுவேன் என்று யோசித்து சொல்லுகிறான். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதை ஆகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமான இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இது எல்லாம் அவனுடைய அதிருஷ்டம் என்று நினைத்தான். தன் பெயரை புலிப்பூச்சிகளிலிருந்து காப்பாற்றிய தேவனுக்கு நன்றி சொல்லவில்லை. இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்புவிச்ச ஆண்டவரை நினைக்கவில்லை. ஏழை, விதவை, மாற்றுத்திறனாளிகளை நினைக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் சங்கீதத்தில் 41ஆம் அதிகாரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். தானம் தர்மம் இல்லை, ஏழைகளை பற்றி அக்கறை இல்லை. நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 6 வசனம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். பவுல் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்கிற கடவோம். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.